அனைத்து குடும்பங்களுக்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம். 5 ஏக்கருக்கு உள்ள நிலம் வச்சிருக்க விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி. அனைத்து குடும்பங்களுக்கும் 6 சிலிண்டர் இலவசம். நாமும் கரெக்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அம்மா மாதிரியே இருப்பார் பாருங்க, இப்படியே இருப்பாரு. இங்க எவ்வளவு நம்மளால இப்படியே ஒரு அரை மணி நேரம் நிக்க முடியுமாங்க? அவர் சட்டசபை முழு நேரம் நிக்கிறாரு. அப்ப அவர் பொம்மை மாதிரி தானே இருக்காரு. இன்றைக்கு இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கே யார் ஆதரவு கொடுத்திருக்கிறா? இந்த இடதுசாரி கட்சிகள் தான். அன்றைக்கு இந்த கட்சி ஆபீஸ்ல பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சைக்காரர்களை போல இந்த தாவேகா நிர்வாகிகள் நின்று கொண்டிருந்தார்கள். அதை யாராவது மறுக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு இந்த இடதுசாரிகளை அவமரியாதை செய்யக்கூடிய வகையில இப்படியான ஒரு சுற்றறிக்கையை போட்டிருக்கிறாங்க. தோழர்களே, அது மட்டும் கிடையாது. திண்டுக்கல் மாவட்டத்துல குஜிலியம்பாறை என்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் யாரெல்லாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்காங்களோ அவங்களுடைய பட்டியலெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். அதை கேட்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது ஒரு வட்டாட்சியருக்கு? உடனே அவரை இடமாற்றம், நம்முடைய தோழர்கள் போராட்டம் நடத்துறாங்க, அங்க இடமாற்றம் என்பது நடக்குது. அப்போ குறிப்பா இன்றைக்கு இடதுசாரிகளை திட்டமிட்டு வேட்டையாடக்கூடிய ஒரு வேலையை இந்த தாவேகா அரசு செய்கிறதா என்ற ஒரு கேள்வி என்பதே நமக்கு எழுகிறது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார், எரிபொருள், வாகன ஓட்டுநர் மாதந்தோறும் 75,000 ரூபா கொடுக்குறாங்க. இது கண்டிப்பாக அவங்களுக்கு காணாது. அவங்களுக்கு மேலும் ஹோட்டலில் சாப்பாடு இலவசம், வேறு துணி கடையில் பூரா துணியும் இலவசம்லாம் கொடுக்கணும். கண்டிப்பாக நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன், அடுத்திருப்பு எம்எல்ஏ ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். பற்றி நமது நன்றி, வணக்கம். நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. இந்த பாட்டுக்கும் உங்க தலைவருக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சம்பந்தம் இருக்குதா? எதிர்காலம் உண்டுனா அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் எதிர்காலம் உண்டு. உங்களை ஓட்டு போட்ட தமிழக மக்களுக்கு என்ன எதிர்காலம் வச்சிருக்கீங்க? கேட்டாலும் டிஎம்கே காரணம் சொல்றீங்க. இல்ல அப்படின்னா ஒரு விஷயத்த அமல்படுத்துற மாதிரி பண்ணிட்டு எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அப்படியே பேக் அடிச்சிடுறீங்க. இதுல எதிர்காலம் உண்டாமா? ஒளியெல்லாம் கிடையாது. இங்க ஃபுல்லா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இருட்டாதே இருக்குது. அது கரண்ட புடிங்கிட்டு ஃபியூஸ் பாக்ஸ் புடிங்கி போயிட்டாங்கன்னா காரணம்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ வரைக்குமே புஷியானு சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன இந்த மாதிரி ஏன் மஞ்சள் சிகப்பு ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டாங்க. அதற்கு காரணமே எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் விஜய் தான். நான் 87 ரசிகர் மன்றத்துல இருக்கேன். இப்பெல்லாம் நான் சொல்லல, அக்கா சொல்றாங்க. பூவுல மங்கையாம் பூங்கொடியா, போன பக்கமெல்லாம் ராசாவுக்கு செருப்படியா. சொல்ல விட நீ மட்டும் தான் சொல்லுவேன், நானும் சொல்லுவேன். வெத்தலை வெத்தலை பாக்கு வெத்தலை வெளிக்கு போக தண்ணிக்கு பத்தல. யூடியூப்ல அடிச்சு சிரிப்பிரியா மினிப்பிரியா சுகப்பிரியா நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்து அவட்ட வாங்குவ செருப்படியா. நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து ஒரு அமைச்சர் சொல்றாரு, கரூர் கம்பெனி சாரி சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு பேசின உடனே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு சங்கி அமைச்சர் சாரி சட்டத்துறை அமைச்சர் அப்படின்னு அவர் பேசுறாரு. உடனே அவர் சொல்றாரு, நீங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வரும்போது நீங்க எத்தனை மணி நேரம் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னாரு. உடனே நம்ம எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு கேட்கிறாரு, பாத்ரூம்ல யார் யார் எவ்வளவு நேரம் உட்காந்துன்னு கணக்கெடுக்கிறதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. எடுக்கக்கூடிய கணக்கு உங்க கணக்கு என்ன? ஈபி பில்லு எப்படி வருது? அந்த கணக்கு எடுத்து அது சரியா வந்திருக்கா சரியா வரலையா? இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மணப்பாறையில இருந்து ஒரு லேடி எதிர்கட்சி தலைவர் அரெஸ்ட் ஆன போது நாங்களும் அரெஸ்ட் ஆயிருக்கும் போது அந்த பொண்ணு அந்த அம்மா சொல்றாங்க என்கிட்ட, ஆனா 3500 ரூபாய் வந்த ஈபி பில்லு இந்த மாசம் எனக்கு 17,000 ரூபாய் வந்திருக்கு, எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. பவானி சாகர் அமைந்திருக்கிற பேருந்து நிலையத்திற்கு காமவீர. நீ என்ன சொல்ற? காமவீர அது பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு கர்மவீர காமராஜர் அவர்களின் பெயர் சூட்ட ஆவண செய்ய வேண்டும் என்று. நான் சட்டசபைக்கு ஆட்டோல தான் வரேன், எம்எல்ஏ சொல்ல நம்ப மாட்டேங்கிறான்னு சொன்னார்ல ஒரு எம்எல்ஏ, அவர்கிட்ட டிஃபெண்டர் காரே இருக்குதான்ப்பா. சட்டமன்றத்தில் இப்படி பாமரவர் சோசியல் மீடியாவில் பண்ற அட்டாசை பாக்குறீங்களா? என்ன நடிப்பியா? விஜயை திரும்பி பார்க்குறாப்புல, யாரா அவன் நம்மளும் நல்லா நடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆளு ஒரு லவ் ஸ்டோரி வேறு சொன்னார், காதல் தோல்வியில் இருந்த எனக்கு, வேலை இல்லாமல் இருந்த எனக்கு, வேலையும் கொடுத்து காரும் கொடுத்த தலைவரேன்ட்டு. நல்ல வேலை அந்த பொண்ணையும் செட் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு கேட்க வருந்தாப்புல.